உண்மையிலே மற்ற படங்கள் காட்டிலும் இது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணீங்க. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இல்லை, என் ஒய்ஃப் வந்து கேரளாலேருந்து கிடையாது, அவங்க தமிழ் கிறிஸ்டின். அவங்க இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பசுமையாகவும் எரிச்சாலும் எங்கே இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது. என் பசங்க எல்லாருமே இந்த கிரிக்கெட்டர்ஸ், அவங்க யூடியூப், அவங்களுக்கு என்ன ஃபீட் வருது, நான் என்ன படம் பண்ணிருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஷூட் கூட முக்கியம் இல்லை, அவங்களுடைய கிரிக்கெட் ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் நான் ஷூட்டை சம்டைம்ஸ் பிளான் பண்ணுவேன். நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், வேட்டையாடு விளையாடு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு டார்க் ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, அது இல்லாமல் ஒரு சாஃப்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபில்ம். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ஒரு நியூ ஹீரோ மாதிரி தான் நான் அவரை ஒர்க் பண்ணேன். அவர் இந்த சீனை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நம்ம எழுதவே முடியாது. குவீனும் அவர் எனக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி என்னை நோக்கி பாயம் தோட்டா ஆல்சோ. என்னடா என்னை நோக்கி பாயம் தோட்டா என் படமே இல்லைன்னு ரிசீவில் சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் கேட்கணும். இப்போ தான் நீங்கள் அதை கேட்கணும். நான் கேட்க நினச்சேன், சரி தேவலாம் நம்ம எதுக்கு பார்த்தாங்க. இதை எடிட் பண்ணாமல் அப்படியே போடுங்க, ஏன்னா இது நம்ம பிளான் பண்ணல. இல்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இதை நம்ம நடிக்கல, நான் நடிகன் தான். அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. இதை இங்கே மாற்றுறதுக்கே ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. நான் தமிழில் இதுதான் சார், ஆனால் மலையாளத்தில் எனக்கு அது சரியாக வரல அப்படின்னு சொல்லுவேன். மலையாளத்தை சொல்கிறது கஷ்டம் நீ சொல்கிற மாதிரி, பட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்பாட்டில் ஒன்று எடுத்தார். அந்த டயலாக் வந்து എനിക്കിട്ട് പണിയാ വരുന്നവരെ പോലും ഞാൻ അവിടെ പ്രതീക്ഷിച്ചിട്ടുണ്ട്, പക്ഷേ ഇങ്ങനെ ഒരാൾ വരും ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല. விமர்சனமாகவே சொன்னாங்க, வாரணமாயிரம்ல அந்த ட்ரெயினில் வேறு யாருமே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக ட்ரெயினில் எல்லாருமே இருந்தாங்க, அவங்க பர்த்தில் படுத்தீங்கன்னா நைட்டு. ஆனால் எங்களுடைய ஷார்ட் டிவிஷனில் அவங்க தெரியல, அவ்வளோதான் விஷயம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஒரு தடவை, யோ ஹஸ்பண்ட் கண்ணு அவனுக்கு பயங்கர கண்ணு, அதை அவன் சரியாக யூஸ் பண்ண மாட்டேன்றான். நடிக்கும்போது சொல்கிறேன், ஐயோ அவர் நடிக்கவே வேணாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் போய் வந்து இல்லை பாலாஜி தானான்ற கன்ஃபர்மேஷன் அந்த கேப்பில் தான் நடந்துச்சு. ஆக்சுவலாக வெயிட் பண்ணி சரி போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது இல்லை இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே உட்காந்துட்டு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சூப்பர் சார். டாமினிக் அண்ட் த லேடிஸ் பஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேகமாக எடுக்கப்பட்ட ஒரு படம், வேகமாக முடிக்கப்பட்ட படம், ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். எப்படி இருக்குது சார் அந்த ரிசப்ஷன்? நீங்கள் சொன்ன விஷயமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கதை சொல்லி ஒரு 10 நாளில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டோட டேட்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 45 days தான் ஷூட்டே, அதுவும் நான் ஸ்டாப். அங்கே சண்டேஸ் கூட ஒர்க் பண்ணோம். நடுவில் ஒரு ரெயின் பிரேக்காக ஒரு 2 days வேறு வழியே இல்லாமல் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணோம். அண்ட் 45 days சாரோட போர்ஷன்ஸும் படமும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ்னு வரும்போது ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் ஆகி ரிசப்ஷனும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல ஃபீலில் உட்காந்துருக்கேன் அப்படி தான். பொதுவாக ஜிவிஎம் சாரோட படங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த படம் தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்குது அந்த ரிசப்ஷன்? ஐ திங்க் ஓகே. ஜென்ரலி இப்போது மலையாள படத்துக்குன்னு உரிய ஒரு தியேட்டர்ஸ் எப்போதுமே ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஐ திங்க் ரீசெண்டாக மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பட் சாட்டர்டே ஈவினிங் அண்ட் ஐ திங்க் ஃப்ரைடே ஈவினிங், ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் குட் ஸோ ஃபார். மம்முடி சார் எவ்வளோ ஹாப்பி சார்? மம்முடி சார் இஸ் ஹாப்பி. ஏன்னா ஒரு ரிலீஸ் முடிஞ்சோடனே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணோம். அண்ட் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசினார். இன்ஃபேக்ட் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்த ஒரு மியூசிக்காக இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஷுவர். இந்த ப்ரெஸ் மீட் பற்றி ஒன்று சொன்னீங்க சார். ஆக்சுவலாக அது இங்கே பண்ணியிருந்தாங்கன்னா அது மேபி அதுக்கான நேம் வந்து அந்த சக்ஸஸ் மீட் இல்லை தேங்க் கிவிங் மீட் அந்த மாதிரி அந்த நேம் வரும். ஸ்டில் அங்கே வந்து அது ஒரு ஃபாலோஅப்பாகவே இருக்குது. அவங்க வந்து ஆஃப்டர் ரிலீஸ் எந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் அது நார்மல் ப்ரெஸ் மீட்டாக தான் இருக்குது. சக்ஸஸ் மீட்டாக அவங்க எங்கேயுமே அதை மேபி சில படங்கள் மேபி சக்ஸஸ் மீட் அதுவுமே ஒரு 1 week 2 weeks அந்த ரன்னிங் வச்சு தான் அவங்க டிசைடே பண்ணுறாங்க. இல்லைனா அவங்க சக்ஸஸ் மீட் அந்த ஒரு இதுக்குள்ளே போக மாட்டாங்க, அந்த ஒரு பார்ட்டி அந்த கல்ச்சருக்குள்ளேயே அவங்க வந்து போக மாட்டாங்க. இட்ஸ் ஓகே டு செலிப்ரேட் சக்ஸஸ் ஆஃப் அ ஃபில்ம். அது கண்டிப்பாக வந்து ஒரு படம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. எல்லாருமே மீட் பண்ணலாம், ஒரு ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம்.
சார் இஸ் ஆக்சுவலி வெரி பிஸி. அவர் வந்து ஆல்ரெடி இந்த படம் ஷூட் முடிஞ்சு நாங்கள் ரிலீஸ் டைமில் ஒரு 2.5 months கேப் இருந்துச்சுல, அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 படம் சார் முடிச்சிட்டார். ஈ ஃபினிஷ் another film. இப்போ லால் சார் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் ஒரு 50% முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன் அவரோட போர்ஷன்ஸ். அண்ட் இப்போ பசுக்கான ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அதோடைய கொஞ்சம் டப்பிங் வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இஸ் ரியலி பிஸி. ஸோ சக்ஸஸ் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இட்ஸ் நைஸ் ஃபார் த டீம் டு கம் டுகெதர் அண்ட் லெட் பீப்புள் ஆல்சோ நோ இந்த மாதிரி இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு, வி ஆர் ஹாப்பி அப்படின்னு. பட் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் தான். நான் இது வரைக்கும் மீட் பண்ணல, பேசல, இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார். அண்ட் அந்த ஈவெண்ட்டே வந்து அவர் தான் எடுத்து டிரைவ் பண்ணார். லைக் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் த ஷோ அண்ட் த ஃபில்ம் அண்ட் தென் ஹி இன்ட்ரடியூஸ்ட் எவ்ரிபடி எல்ஸ் அண்ட் என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு அவர் பதில் சொன்னார். சார் சூப்பர் ஸ்டார் சார் அங்கே. அப்சல்யூட்லி. ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. அவர் தான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஆமாம். எனக்கு என்னென்னா சார், இப்போ பொதுவாக ஒரு டிரெக்டர் சொல்லுவாங்க, நம்ம ஸ்கிரிப்டு படம் எடுத்து முடித்த பிறகு டிட்டாச் ஆகிடணும். டிட்டாச் ஆகலைன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து மேபி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நம்மளை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனோன்னா அதுலேருந்து டிட்டாச் ஆகணுன்றத நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சார்? டீட்டாச்ன்றதை விட அது ஒன்று நடக்கும், என்னென்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் கைண்ட் ஆஃப் ஃபீல் சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் இப்போ எனக்கு ஐம் ஃபீலிங் அ பிட் லோ. ஜென்ரலி ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சு, அதுவும் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸிலரேட்டிங்காகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப ஒரு இன்றைக்கி ஷூட் முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவார், இவர் கூட எப்படி நம்ம அந்த சீனை ஹேண்டில் பண்ண போகிறோம், அது சார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அந்த ஷாட்டுக்கு அப்படின்லாம் என் மைண்ட் அந்த மாதிரி ஒரு தாட்குள்ளே தான் டெய்லி இருந்தேன். ஸோ உண்மையிலேயே ஒரு விட்ராவல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஐ திங்க் அது சில படங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது ரிலீஸ் ஆகி ஒரு ஃபேர்லி டீசெண்டான ஒரு ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஓகே நம்ம நினச்சது ஒன்று பண்ணிட்டோம், ஒரு நல்ல படமாக ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு 2-3 days கழிச்சு இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் இருக்கேன் உண்மையிலேயே. ஒரு 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 லோ, ஆக்சுவலாக ஒரு லோ அப்படி போயிட்டுருக்கு. அதுதான் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், உங்களுக்குமே அதெல்லாம் அது என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அதுதான் ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங்கில். ஸோ இட்ஸ் லைக் வேறு மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு 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 எக்ஸைட்டிங்கான ஒரு கிரிக்கெட் ஃபைனல் மேட்சோட பார்த்துட்டு அந்த ஃபர்வர்லேயே இருப்போம்ல, அப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஒன்று இருக்கும், அந்த ஜஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அது மேட்ச் பண்ண முடியல அப்படின்ற அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது லைஃபோட ஒரு சைக்கிள் தான். ஆமாம், 100% தட் கோஸ் ஆன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் நான் முன்னாடி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் கேட்குறேன்னா, மலையாளம்னு நீங்கள் டெபியூ, உங்களுக்கு மலையாளம் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அவங்களோட இந்த ட்ரெடிஷனுக்குள்ளே அடாப்ட் ஆகிற அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு அங்கே நான் கேள்விப்பட்டேன். கால் ஷீட்டுன்ற அந்த ஒரு ஃபேக்டரே இல்லைன்னா அவங்க வந்து படம் முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஓட்டத்திலே ஓடுவாங்க. ஆமாம், அந்த 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ட்ரெடிஷன். ஆமாம், இதுக்கெல்லாம் நீங்கள் அடாப்ட் ஆகிறது சேலஞ்சாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா? இல்லை, ஒர்க்குன்னு வரும்போது நம்ம இதை முடிக்கணும், சீன்ஸ் ரெடியாக இருக்குது, இறங்கி பண்ணணும் அப்படின்ற போது அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நான் அதை பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அவங்க 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட் 10 வரைக்கும் போவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சிங்கிள் கால் ஷீட் மாதிரி ஆக்சுவலாக. அது ஸ்டாண்டர்ட், எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே வந்துருவாங்க. ஒரு 7-7:30 ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஒரு ஈவினிங் சீன்ஸ் நைட் எஃபெக்ட் சீன்ஸ் இருந்துச்சுன்னா அது அந்த 6 to 9 மாதிரி எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரிலீஜியஸாகவும் ரொம்ப கேஷுவலாகவும் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக ரெக்வஸ்ட் பண்ணேன் சார், சண்டே மட்டும் பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், ஏன்னா ஷூட் பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு டு சார்ட் ஆஃப் ரீஇன்வென்ட் இந்த மாதிரி அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும், நிறைய எழுத வேண்டியிருக்கும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் கேட்டேன். இல்லை போயிடலாம் அப்படின்ட்டார். யூ கேன் ஹேண்டில் இட் அப்படின்ட்டார். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது கெட்டிங் இன் டு இட். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு நான் விரும்பி பண்ண ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த 45 daysக்குள்ளே முடிக்கணும்னா ஒரு சூப்பர் ஸ்டாரால் இவ்வளோ மெனக்கட்டாக தான் முடியும். அவரோட ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அவர் பேரலாக எவ்வளோ படங்கள் ஹேண்டில் பண்ணுறாருன்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் இருக்கும்போது அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு சிங்க் இருக்குல்ல சார், அது உங்களுக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார்? பேரலாக வேறு படங்கள் ஷூட் போகும்போது இல்லை, பட் ப்ரொடக்ஷனாக அவர் தான் ப்ரொடியூசர். அதில் எவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணாருன்னு நாங்கள் பார்த்தோம். லைக் காஸ்டிங்லேருந்து எல்லாமே அவர் தான். ஓகே, சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லேருந்து அவர் சஜஸ்ட் பண்ணுவார், டேக் அ லுக் அப்படின்னு வீடியோஸ் அனுப்புவார், இல்லை மீட் பண்ணும்போது சொல்லுவார் இந்த கேரக்டர் இருக்குங்க. நாங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஒன்று பண்ணார் ஆக்சுவலாக. இந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு கேரக்டர் படத்தில் ஆமாம் நந்திதாவா சுஷ்மிதா நடிச்சிருக்காங்க. அந்த கார்த்திக் கேரக்டர் நாங்கள் இன்னும் காஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் சுஷ்மிதா மாதிரியே அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா பார்க்கும்போது பிரதர் சிஸ்டர் மாதிரி தெரியணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் டெக்னீஷியன்ஸில் ஒருத்தர் இருந்தார். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் செட்ஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர். இவரை பார்த்துட்டு என்னை வர சொல்லிட்டு வாட் யூ திங்க் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு ஷூட் ஒரு 15 days போயிட்டு இருக்கும்போது சொன்னார்.
அண்ட் ஆல்ரெடி சுடோ வந்து நாங்கள் ஒரு சாங் சீக்வன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வர மாதிரி நான் நல்லா இருக்கடா வர இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் நான். பட் நான் சொன்னேன் சார் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல யூஸ் பண்ணுங்க, அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எரேஸ் பண்ணி இதில் நாங்கள் யூஸ் பண்ணோம். அவர் சார் சொன்ன சஜஷன்ஸ் தான். ஸோ இஸ் மைண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆன் த ஃபில்ம், ஆன் த ப்ராசஸ். எல்லா பிளானிங்கும் முன்னாடியே அவர்கிட்ட வந்து சார் இன்றைக்கி இப்படி பண்ணுறோம், ஒரு 10 days கழிச்சு நம்ம அங்கே போகிறோம், அப்புறம் அந்த பீட் சீக்வன்ஸ் இங்கே பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ he was fully into the project as a producer, I'm saying. And scene discussion, ஸ்பாட்டில் ஏதாவது வேரியேஷன் கொஞ்சம் ஒரு 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 ஸ்பார்க் வரும்போது எப்படி பண்ணலாமான்ற போது டிஸ்கஷனாக நடந்து எஸ் கோ ஃபார் இட், யூ லைக் இட், உனக்கு வேணுமா நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ரைட்டருக்கும் எனக்கும் சம்டைம்ஸ் ஒரு சின்ன டிசக்ரிமெண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா ரைட்டர்கிட்ட ஒன்று வரும்போது நம்ம டேரக்டராக வந்து நம்ம மைண்டில் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அது ஃபைனலாக சர்ட்டு தான் போய் நிற்கும். வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு கேட்பார். நீ தமிழில் என்ன கௌதம் நீங்கள் தமிழில் என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்பார். நான் தமிழில் இதுதான் சார், ஆனால் மலையாளத்தில் எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லுவேன். மலையாளத்தை சொல்கிறது கஷ்டம் நீ சொல்கிற மாதிரி, பட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்பாட்டில் ஒன்று எடுத்தார். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு இன்வால்மெண்ட். நீங்கள் தான் ஏஜ் ஃபேக்டர்னு சொல்கிறீங்க அண்ட் மேபி ஆடியன்ஸ்க்கு தெரியும், பட் அது எங்கள் மைண்டில் இல்லவே இல்லை, அவர் மைண்ட்லேயும் அது இல்லவே இல்லை. அந்த சாங் அண்ட் டான்ஸில் இருந்து இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் சாங் அண்ட் டான்ஸ், அது நம்ம பண்ணுறதில்ல மலையாளத்தில் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஐசக் இல்லை சார் எனக்காக பண்ணுங்கள், அண்ட் பிருந்தா மாஸ்டரும் கூட இருந்தாங்க, எங்களுக்காக பண்ணுங்கள், இது ஒரு சின்ன இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் சார், இது டு see you ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபைட்ஸும் வந்து அவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் பண்ணார். அது இந்த எஃபர்ட் எடுத்து நான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். பாடி டபுள்ஸ் எல்லாம் வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எங்களுக்கு வந்து அவர் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் ஒரு நியூ ஹீரோ மாதிரி தான் நான் அவரை ஒர்க் பண்ணேன். பட் ஒரு பயங்கர அடுலேஷன் இருந்துச்சு அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒவ்வொரு ஷாட்டுமே அவர் டெலிவர் பண்ணார். நம்ம அதை எழுதவே முடியாது. நான் நிறைய ரீசெண்டாக 1 weekல சொல்லியிருக்கேன், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் இந்த சீனை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நம்ம எழுதவே முடியாது. அப்படி எழுதிட்டா கூட அவர் வேற ஒன்று பண்ணுவார் அப்படின்னு எனக்கு கிளியராக தோணுச்சு. ஏன்னா அவரோட படங்கள் அந்த ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 4 படம், பிரம்மயுகம்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து. ஸோ நீங்கள் கேட்டிங்களே இது மலையாளம் சென்சிபிலிட்டிஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண, எனக்கு இது மலையாளத்துக்கு இது கரெக்டான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அங்கே போய் பண்ணேன். இந்த கதை கேட்டப்போ இந்த ரைட்டர் வந்து நான் மஞ்சு வாரியருக்கு ஒரு கதை இருக்குன்னு சொல்லி தான் அவரை நான் மீட் பண்ணேன். மஞ்சு தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. நாங்கள் ஒரு கதை கேட்டோம், ஆனால் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை. அந்த கதையில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. பட் நான் ரைட்டரோட நிறைய பேசி வேற என்ன இருக்குது அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னார். ஒரு கதையாக ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இது வந்து தமிழில் பண்ணலாமா மலையாளமில் பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஷன் தான் இருந்துச்சு. இங்கேயும் சில ஆர்டிஸ்ட் வச்சு போகலாமா அப்படின்னு பேசணும். ஆனால் மலையாளத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு மம்முட்டி சார் உள்ளே வந்து பண்ணாருன்னா இது வேறு மாதிரி ஒன்று இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் இப்போ இன்றைக்கி கூட எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மார்னிங் ஷோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்டர்வெல்ல வரும்போது கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு சாஃப்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபில்ம், நிறைய ஃப்ரில்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் இல்லாமல், அது த்ரில்லர் தான் தெரியும், ஆனால் ஒரு சாஃப்டாக இருந்துச்சு படம், நல்லா இருந்தது. அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், வேட்டையாடு விளையாடு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு டார்க் ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, அது இல்லாமல் இது ஒரு சாஃப்டாக ஈஸியாக நடந்த சில விஷயங்கள் மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இது மலையாளத்தில் இது உடனே போய் அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பண்ணோம். அண்ட் மம்முட்டி சார் வச்சு பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, அந்த தமிழ் அண்ட் மலையாளம் அந்த இது சொன்னீங்களா சார்? நீங்கள் தமிழில் ஒன்று எழுதி காட்டினீங்க, அது என்னன்னு சொல்லலாமா? படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆமாம்மா, அந்த நந்திதா கேரக்டர் வந்து டாமினிக்கை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வருவார், அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஓகே, அவர் அதை எதிர்பார்க்கவே மாட்டார். ஓகே, கிளைமேக்ஸ் தான் தெரியும் நமக்கு இவங்க ஏன் அப்போ வந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது எதிர்பாராமல் வர ஒரு விஷயம். ஒரு தடவை மீட் பண்ணியிருக்காரு, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள டாமினிக், நந்திதா, உன் பிரதர் மிஸ்ஸிங், அதனால நான் உன்னை மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூட் இருக்கு. ஆனால் இவ மூணார்லேருந்து கொச்சி வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ அவர் கதவு தட்டும்போது ஒரு மழை ஒரு ஃபீலில் இருக்கும். ஓப்பன் பண்ணால் இந்த பொண்ணு நின்றுருப்பான். அப்போது அந்த பொண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டாமினிக் டிடெக்டிவ்ஸ் போஸ்டர் ஊர் ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இன்ஸ்டாலெல்லாம் கொடுக்குறதுக்கு ஆட் கொடுக்குறதுக்குலாம் எனக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசுவார். ஆனால் அந்த கதவு திறக்கும் போது இப்போ ஆடியன்ஸ் மைண்டில் என்னடா இவங்க வந்துட்டாலே அப்படின்னு ஒரு தாட் இருக்கும், எதுக்கு இவங்க வந்தா அப்படின்னு. அது அவர் மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ நான் என்னை போட்டு தள்ளுறதுக்கு கூட ஆள் இங்கே வருவாங்க நான் எதிர்பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நான் எழுதுனேன். இதுதான் அந்த டயலாக். அங்கே வந்து இந்த மாதிரி உன்னை போட்டு தள்ளுறதுக்கு என்னை அந்த மாதிரி அந்த மாதிரி இது கன்வெர்ட் ஆகாது, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு டயலாக் ரெடி பண்ணார். சாரும் அதை டக்குன்னு ஓகே பண்ணார். அந்த ഡയലോഗ് வந்து എനിക്കിട്ട് പണിയാ വരുന്നവരെ പോലും ഞാൻ ഇവിടെ പ്രതീക്ഷിച്ചിട്ടുണ്ട്, പക്ഷെ ഇങ്ങനെ ഒരാൾ വരും ഞാൻ പ്രതീക്ഷിച്ചിട്ടില്ല. അതാണ് ആ சொன்னது.
என்னை போட்டு தள்ளுறது கூட ஆள் இங்கே வருவாங்க நான் எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஆனால் ஒருத்தவங்க இப்படி ஒரு ஆள் இப்படி ஒருத்தங்க இப்படி இங்கே வருவாங்கன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றது அந்த டயலாக். ஓகே. அந்த மாதிரி நிறைய நிறைய டயலாக்ஸ் இருந்துச்சு தமிழ் எழுதி அதுக்கப்புறம் அதை மலையாளத்தில் அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க. த்ரில்லராகவும் நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ பொதுவாகவே ஒரு த்ரில்லர் படங்கள்னா டார்க்கான ஆம்பியன்ஸும் டார்க்கான லைட்ஸும் அந்த ஷேடு வந்து நமக்கு தெரியும். நம்மளை அந்த மூட்குள்ளே கூட்டு போகணுன்றதுக்காக அட்மாஸாக அவங்க என்னென்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபீல் குட் த்ரில்லர் அந்த மாதிரி இருந்தது. லைக் நீங்கள் யூஸ் பண்ண அந்த கலர் பேலட்டாக இருக்கட்டும், ஒயிட்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சுது, வெளிச்சங்கள் நிறையா தெரிஞ்சுது. மூணாறில் அவ்வளோ லைட் ஓப்பன் பண்ணி, பொதுவாகவே ஹில் ஸ்டேஷனில் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் எடுக்கிறாங்கன்னா அந்த பங்களா பார்த்துருப்போம், அது எவ்வளோ இருட்டாக இருக்குன்றதை பார்த்துருப்போம். ஸோ அந்த கலர் பேலட்லாம் இருக்குல்ல, அது நீங்கள் யூஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் தேர் வாஸ் லாட் ஆஃப் ஒர்க். இதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷனாக எங்களுக்கு ஒரு 10 to 15 days டைம் இருந்தது. ஸோ லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போதே டிசைட் பண்ணோம். இந்த இந்த டாமினிக்குடைய அப்பார்ட்மெண்ட்னா அது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் தான் அவங்க ஹவுஸ் ஓனரோட வீடு இருக்குது. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரிஸ்டீனாகவும் அந்த பேஸ்டல் ஷேட்ஸ்லேயும் நல்ல வால்பேப்பர் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும், ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். மேல் மாடியில் இருக்கிற இவருடைய அந்த 3rd floor அப்பார்ட்மெண்ட் வந்து பயங்கர ரன் டவுனாகவும் நிறைய திங்ஸ் பேக்டாகவும் நிறைய பழைய விஷயங்கள் ஒரு மேன்ஷனுக்குள்ளே போனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அதை பற்றி கவலைப்படல. அவங்க சொல்லும் போது அது டிடெக்டிவ்ஸுடைய ஒரு ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ அந்த டிசிஷன் நாங்கள் எடுத்தோம். இவர் இந்த மாதிரி தான் இருக்கணும். அவர் ஃபஸ்ட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் பிளாசாவுடைய ஒரு பாத்ரூம் ஒன்று போட்டு தான் உள்ள வருவார். ஸோ க்ரௌன் பிளாசா வந்து அடிச்சு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர் அப்படின்னு வந்துடும். சி லைஃப்பில் ஹீஸ் அட் அ ஸ்டேஜ் வேர் அவருக்கு நிறைய விஷயங்கள் இல்லை, பணம் இல்லை, ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸராக இப்போ அவர் வேலை பண்ணல, ஹி வாஸ் ஃபோர்ஸ் டு ரிசைன். ஏன்னா ஒரு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் உள்ளே வந்தாருன்றனால அது தெரிஞ்சோடனே இப்போ வந்து அவருக்கு வேலை போயிடுச்சு. பட் ஒரு ஒரு ஸ்ட்ராங் காப்பாக தான் அவர் இருந்திருக்காரு. இப்போ இதுவுமே இல்லாத போது நம்ம பயங்கர டெஸ்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரகிளுக்காக நிறைய ஒன்று பண்ணுவோம்ல, அதில் கேசஸ் வந்து அவரே போய் செட் பண்ணி ஒரு ஆளை போய் தேடி கண்டுபிடிச்சி அவர் ஒரு அஃபேர் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு அவரை போய் பிளாக்மெயில் பண்ணுறது நம்ம பெரிய விஷயம் நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் பண்ணுறது, பிரைட் க்ரூம் செக்ஸ். ஸோ அந்த ஒரு சர்வைவல் மோடில் இருக்கிற ஒரு கேரக்டர்ன்றது தான் எனக்கும் பிடிச்சிருந்த கதை கேட்கும்போது அவருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால அதை பேஸ் பண்ணி இந்த கேரக்டருடைய வீடு இப்படி தான் இருக்கணும், மிஸ்ஸஸ் மாதுரியோட வீடு இப்படி இருக்கலாம், இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு க்ளோத்ஸ்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டைல் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தோம். சாருடைய ஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு யூஸ்வலான்னு சொல்லக்கூடாது, பட் நமக்கு பிடிச்ச அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்ஸஸ் மாதுரியா விஜய் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக விஜய் மேம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஷூட் பண்ணோம். அவங்கள மீட் பண்ண போகும்போது அவங்க நிறைய இந்த பேங்கிள்ஸும் நிறைய அந்த ஒரு அவங்க ஒரு லுக் அண்ட் ஃபீலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்தது. சார் அதை ஃபோட்டோஸ் எடுத்து நான் சார் காமிச்சேன். சார் இவங்க நம்ம வேறு மாதிரி பேசணும், அவங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஒரு 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 75 years old 80 year old இருக்கிற ஒரு வீட்லேயே இருக்கிற ஒரு லேடியாக நம்ம காமிச்சிருக்கலாம். அந்த கேரளா சாரி அந்த மாதிரி ஒரு வீட்டு ஃபீல் கூட. ஆனால் இந்த மாதிரி ஒன்று போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு சொன்னால் ஓகே லெட்ஸ் கோ வித் தட் அப்படின்னு சார். ஸோ நிறைய டிஸ்கஷன், கலர்ஸ், மூணார்னா எப்படி இருக்கணும், மெயினாக மூணார் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா படத்தோட எண்டில் ஒரு லேக்லேருந்து ஒரு பாடி ஒன்று வெளியே எடுக்கணும். ஆனால் அந்த பாடி வந்து ஒரு 12 to 15 days இருந்தாலும் அது நல்லா நிறைய டீகம்போஸ் ஆகாமல் ஓகே அது பார்த்த உடனே, ஏன்னா ஒரு கோல்ட் கண்டிஷன்ஸில் பாடி இன்னும் அப்படியே இருக்கும் இல்லையா, ஐ மீன் கொஞ்சம் மார்பிடாக இருக்கு நம்ம டிஸ்கஷன். இதுதான் விஷயம். அதனால மூணார் அப்படின்னு சூஸ் பண்ணி லொகேஷன் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ லாட் ஆஃப் தாட் வென்ட் இன் டு colors and palettes and what the kind of and cinematography wise away lenses and the way we shot the film show off பண்ண வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோ கதையில வந்து இவர் வந்து ஒரு போலீஸா இருந்திருக்காரு அப்படின்னா நம்மளுடைய ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி போயிடும். ஆனால் அது வேண்டாம், ஸ்லோ மோஷனே கடைசி ஒரு எண்டில் மட்டும்தான் ஸ்லோ மோஷன் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க் அண்ட் லென்சஸ் அண்ட் லென்சிங் அண்ட் ஃப்ரேமிங் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஐ லவ். இப்போ யாரோ எனக்கு ரீசெண்டாக ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மச்சான் நீ பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு மட்டும் எனக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது அப்படின்னு. நான் ஏன் மற்ற படங்களும் அவனுக்கு தெரியல, இல்லை 100% இந்த படத்தில் நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா 100% உண்மை அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஃப்ரெண்டு கேட்டதுக்கே நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உண்மையிலே மற்ற படங்கள் காட்டிலும் இது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணீங்க? 100 எஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிலீஸ் பண்ணி அவரை ரசித்து இந்த கதையும் ரசித்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணேன். ஓகே, மீதி படங்களில் கிடைக்காதது இந்த படத்தில் கிடைச்சதுன்னு என்ன சொல்லலாம்? ஒரு 45 days ஒரு 50 days பிளான் பண்ணி அதை வந்து ரொம்ப அவசர அவசரமாக ஐயோ அப்படின்னு முடிய பிச்சுக்கிட்டு அப்படி பண்ணல. அந்த 50 days 45 days முடிச்சிட்டோம். ஓகே, அண்ட் ப்ராப்பராகவே முடித்தோம். இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு 2 to 3 days ரெயின் பிரேக் வேறு இருந்துச்சு.
மழை கொச்சியில் மழை பெஞ்சதுனால ஷூட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நான் வெளியே வந்தேன். அதனால தான் இப்போ ஒரு லோ போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. சார் மலையாள படங்களுக்குன்னு சில அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது சார், அது அங்கங்கே ப்ராப்பராக அரைவ் ஆகும். மியூசிக்காக இருந்தாலும் சார், இப்போ நீங்கள் வந்து சினிமோட்டோகிராஃபி அந்த கலர் பேலட்ஸ் அந்த பேஸ்டல் கலர்ஸ் பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இது தாண்டியே எனக்கு நிறைய விஷயங்கள் அதுவாக அது என்ன சொல்கிறது இயற்கையாக கொடுக்குதா சார்? அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரே கொடுக்குதா அந்த ஒரு ஃபீல்குள்ளே போகிறதுக்கு? சினிமா அதை கொடுக்கும். நம்மளுடைய எண்ணம், நான் இது வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் ஐ ஃபீல் எந்த விஷயத்துலையும் சரி, ஒரு லைக் மைண்டடாக ஒரு டீம் ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணணும். நல்ல விஷயம்னா ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம எதுவுமே யாருமே தப்பாக எல்லாம் நினைக்காம, நம்ம ஒரு படம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஸ்கிரிப்டும் இருக்குது, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அதுக்குள்ளே இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சினிமாட்டோகிராஃபருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஷாஜி ஆர்ட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் டிசைனர், அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. மம்முட்டி கம்பெனியோட ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. தர்புகா சிவாக்கு மலையாளத்தில் மேபி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருந்திருக்கலாம். அவர் இங்கே நிறைய படங்கள் பண்ணதில்லை ஆக்சுவலாக. எடிட்டர் வந்து ஆந்தனி, என் கூட 20 ஃபிலிம்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து சார் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண க்ரூ. அவருக்கு அவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலாக. இப்போ ஒரு விஜய் பாபு ஒரு கார்பரேட் கேரக்டர் நடிச்சிருந்தாருன்னா, அவர் மேபி மம்முக்காவோட வரைக்கும் அவர் படமே நடிச்சதில்லை. ஆனால் அவர் அங்கே ஒரு நல்ல ஆக்டர் ப்ரொடியூசர்னு எல்லாருக்குமே தெரியும். வினீத் அஃப்கோர்ஸ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து சுஷ்மிதா பட், நியூ கமர். ஸோ நிறைய எல்லாருமே வந்து இவர் கூட ஒர்க் பண்ணோம், இதை என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. மேபி எல்லா படங்கள்லையும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் எனக்கு இதில் ஒரு எட்ஜ் தெரிஞ்சது ஆக்சுவலாக. அதனால எவ்ரிதிங் ஃபெல் இன் டு பிளேஸ். எங்களை சுற்றி இருந்த அந்த இயற்கை, எங்களை சுற்றி இருந்த அந்த நல்லது எல்லாமே எங்களுக்கு இதில் கிடச்சிது அப்படின்னு ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாகவும் ரொம்ப கரெக்டாகவும் நான் சொல்கிறேன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இப்போ நீங்கள் டிசைட் பண்ண அதாவது உங்களுக்கு கிடைச்ச ஸ்டோரி, நீங்கள் உங்களுடைய அந்த நரேட்டிவ் பேட்டர்ன்லேருந்து மாறாமல் அப்படியே நீங்கள் ஒரு படம் எடுத்துட்டீங்க. அது வந்து இந்த படம் ரிலீஸும் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் இந்த படம் வந்து தமிழுக்கு வருது, கதையோட வருது அப்படின்னா, இது இங்கே நடக்குமா? அப்படி நடந்தாலும் சேஞ்சஸ்னால இது அஃபெக்ட் ஆகுமா? ரொம்ப சில ஆக்டர்ஸோடு இது நடக்க வாய்ப்பு இருக்குது. 1 or 2 தான் அது ப்ராப்பராக நடக்கும். அவங்க டேக் ஓவர் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனாக எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா, என் மைண்டில் ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்க எடுத்து பண்ணியிருந்தா இது நல்லா நடந்திருக்கும். நான் வேறு மாதிரி சொல்கிறேன். எனக்கு துருவநட்சத்திரம் ரிலீஸ் ஆகாதனால நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்குது, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு தடையாக கூட இருக்குது. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் அதை போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த படம் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், அந்த படத்தை சார்ந்த அந்த பண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை செட்டில் பண்ணாமல் நீங்கள் அங்கே போகிறீங்கன்றதுனால அந்த படத்தை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சாருக்கும் தெரியும். ஆனால் அவர் அதை பற்றி இல்லை உன் கூட நான் ஒர்க் பண்ண விரும்பலன்னு அவர் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். நீங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடச்சிருக்காது. சார் இந்த மாதிரி இருக்குது சார், நான் அந்த படத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை முடிக்கிறதுக்கும் நான் நடித்து நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த படத்தை நான் ரெடி பண்ணி சென்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 year நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 yearனா போன வாட்டி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி, அண்ட் இந்த சம்மரில் அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும், அதுக்குள்ள எல்லா வேலைகளும் நான் பார்த்துட்டேன், 2-3 விஷயங்கள் கோர்ட்டில் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இல்லை பண்ணலாம், வில் டூ இட் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதனால தான் எனக்கு இது வந்து மெயினாக வந்து ஒரு பயங்கர ஒரு நல்ல விஷயமா நான் அதை பார்த்தேன். இது கண்டிப்பாக நல்லபடியாக வந்து முடியும் அப்படின்ட்டு. அது எப்படி சார் மைண்ட் பண்ண முடியும்? ஏன்னா டு பி ஹானஸ்ட், நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட வந்து அவ்வளோ கடன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்கிறாங்க. வேற ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கிறவர், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார், அங்கே மலையாளத்தில் பெரிய ஸ்டாரு, 45 நாள் நீங்கள் அவர்கிட்ட வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த படம் என்ன ஆகுன்றது பெரிய ஒரு டவுட் ஆகலாம். எப்படி சார் அந்த நம்பிக்கை அவருக்கு வருது? அது கேட்டீங்களா பர்சனலாக? நான் தேங்க் பண்ணேன், நான் கேட்கல. ஐ தேங்க்டும் ஃபார் தட். ஐ தேங்க்டும் பர்சனலாகவும் தேங்க் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மெசேஜில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிடலாம்ல, அந்த மாதிரியும் அவர்கிட்ட வந்து, ஏன்னா அவரை எம்பாரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜாகவும் அவருக்கு வந்து நான் அதை சொல்லி தேங்க் பண்ணேன். அவருக்கு வந்து அதுலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் எனக்கு வந்துச்சு. ஸோ அது இங்கே நிறைய பேர் ஆனால் வந்து பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னவங்க இருந்திருக்காங்க. நான் அதை தப்பாக சொல்ல விரும்பல. அவங்களுக்கு ஓகே அந்த படத்தை சார்ந்த விஷயம், இந்த படத்தை சார்ந்த விஷயங்கள் அந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அவங்க வந்து இல்லை பிரச்சனை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசலான்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதை பற்றி அதை அவர் அவர் பண்ணலாம், அந்த டைமில் என்ன வருதோ அதை பார்த்துக்கலாம், எப்படி உனக்கு ஒரு ரெமுனரேஷன் இருக்குது அதுலேருந்து நம்ம ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டார். ஓகே டாமினிக்கோட கேரக்டர் பற்றி எனக்கு கேட்கணும் சார். அது நிறைய படங்களில் அந்த ஹீரோவோட ஃப்ளாஸ் வந்து ரொம்ப மினிமலாக காட்டுவாங்க. இதில் நீங்கள் வந்து அவருடைய நெகட்டிவ் சைட் காட்டுறீங்க, அவங்க ஒய்ஃப் ஏன் விட்டுட்டு போனாங்கன்றது அந்த ஒரு ஃபேக்டர் சொல்கிறீங்க. அவர் நிறைய இடங்களில் அவருடைய கணக்கு மிஸ் ஆகுதுன்றத அவரே ஒத்துக்கிறாரு. பொதுவாக நம்ம ஒரு டிடெக்டிவ்னு பார்த்தா அவர் தொப்பி போட்டிருப்பார், அவர் பயங்கரமாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஏதோ ஒரு ஷூட்டோடு வந்தார்ல,
அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் ஒரு மாதிரி ஹீரோயிக்காக தான் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறதாவே இருக்கும். இதில் அவரோட நெகட்டிவ் சைடு எல்லாமே காட்டுறீங்க. இது எப்படி சாத்தியமாகுது? எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது கதை கேட்டப்போ. அந்த ரைட்டருடைய விஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி இருந்துச்சு. நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள் இருந்துச்சு. அவரும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக சொல்லுன்னு சொன்னப்போ, சரி இது ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்னு வேண்டாம், நிறைய நான் பண்ணிட்டேன், இங்கேயும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம்ஸ் இருக்குது, இப்போ கூட ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னார்ன்ட்டு. ஸோ நான் வந்து இல்லை சார் வந்துட்டோம், கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேற ஒன்று சொல்கிறேன், ஏன்னா எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணும் அந்த இன்டென்ஷனோட தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னப்போ சரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு 15 minutes தான் இந்த கேரக்டரைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஈ கேம் இன் டு த ஸ்டோரி. அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஓகே, வேற ஒரு டைமென்ஷனாக ஒரு கேரக்டர் அவங்க காமிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் எங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல வரேன். ஸோ எனக்கு துப்பறிவாளன் பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்ன அந்த கேப் அந்த ஃபீல்லாம் அவர் பண்ணியிருந்தாரு. ஆனால் ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாய் மிஸ்ஸிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அது வேற எங்கேயோ போகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ் வந்து எங்கள் கைக்கு வருது, இதோடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுலேருந்து இட் ஜஸ்ட் எஸ்கலேட்ஸ் இன்டு அ ஸ்லைட்லி பிகர் சார்ட் ஆஃப் அன் ஈவென்ட் மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஐடியா விச் வி லைக்ட் அண்ட் இது வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு இதில் முக்கியமாக ஒரு இடத்துல வந்து அந்த 6000 ரூபாய் நினைக்கிறேன், அந்த ஒரு காண்டம் பாக்கெட்டை அவர் மறைக்கிறதுக்காக 6000 ரூபாய்க்கு கிராசரி வாங்கிட்டு வரியாடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கடைசியாக முடியும் போது அவர்கிட்ட வந்து அந்த நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு காசை வாங்கிட்டு அந்த காய்கறி கூடையும் எடுத்துகிட்டு போவார். ஸோ அது வந்து அவருடைய என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப வறுமையில் இருக்கார், அவருக்கு இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் தான். 6000 ரூபாய்க்கு ஒருத்தர் கிராசரி வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது ஒரு பெரிய எடுத்துட்டு போய் மிஸ்ஸஸ் மாதிரி போய் இது வந்து இந்த பெஸ்டிசைட்லாம் அடிக்காத வந்து ஆமாம் எவ்வளோ வாட்டி நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், நான் விலையெல்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டு வைப்பார். ஸோ அந்த கேரக்டர் கிளியராக அதில் வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், ஒரு ஹியூமரும் இருக்குது அதில் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அது ரொம்ப ரசிச்சு பண்ணார் சார். ஏன்னா ஹியூமரும் நிறையா ஒர்க் ஆச்சு. சின்னதாக வந்து அவரை டவுன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இது மக்கள் ரசிக்கிறாங்களா, ஓகே இது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அந்த காஸ்டிங் பற்றி பேசணும் சார். கார்த்தின்ற அந்த ஒரு பேர் வந்து உங்களோட எல்லா படங்களையும் ட்ராவல் ஆகுது. அந்த கார்த்திலேருந்தே ஆரம்பிக்கலான்றேன். ஆனால் உண்மையிலே கார்த்திக் வந்து கதை சொல்லும் போதே மேபி என்கிட்ட கதை சொல்கிறாரான்றதுனால அவர் அந்த பேர் கார்த்திக் வச்சாரான்னு தெரியல. ரைட்டரோட அவர் சொன்னது தானே சார்? ஆமாம், இந்த டாமினிக், கார்த்திக், நந்திதா எல்லாமே கதையில் ஆல்ரெடி இருந்த பேர்கள் தான். நான் இதுவுமே அதில் மாற்றல. படத்தோட டைட்டில் வந்து அவங்க சிஐடி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா இவர் சார்ல்ஸ் இனாஷு டாமினிக் போலீஸாகவும் இருந்தவர். ஸோ சிஐடி வைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு அந்த கதை கேட்டப்போ இது வந்து டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒருவேளை எல்லாருமே வந்து ஒரே பேஜில் வந்து இந்த படம் நல்லா போய் எல்லாருக்கும் இந்த டாமினிக்ன்ற கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகி சாரும் ஓகே அப்படின்னு சொன்னார்னா இதுக்கு ஒரு அடுத்த டாமினிக் வேற ஒரு கதையில் அவர் இருப்பார். அங்கே வந்து டாமினிக் அண்ட் காஃபி கப் அப்படின்ற ஒரு டைட்டிலாக கூட இருக்கலாம். I'm just saying. மேபி ஸ்டோரியாக கூட இருக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த டைட்டில் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு. அது டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். டாமினிக் ஓகே ரிஜிஸ்டர் ஆகிடும். இவ்வளோ பெருசு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அதை டக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு டைட்டில். அதை பற்றி நான் யோசிக்கல அவ்வளோவா. நம்ம யூஸ்வலாகவே வந்து அச்சம் என்பது மடமேடா, தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம், அந்த மாதிரி தான். அண்ட் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். ஸோ டாமினிக் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. பட் சம்வேர் எல்லா இடத்துலையுமே இப்போ ரெஃபர் பண்ணும்போது அண்ட் த லேடிஸ் பர்சன் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாமினிக். ஸோ ஐ திங்க் இட் ஒர்க். ஓகே ஓகே. ஸோ அந்த காஸ்டிங் பற்றி நந்திதா, அதுக்கப்புறம் மெயின் காஸ்டிங் வந்து நந்திதா தான். சார் இனிஷியலி வந்து இந்த கதை சொல்லும் போதே என்ன யார் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ரைட்டரும் சொன்னார் ஒரு நியூ ஃபேஸ் சார், யாருமே பார்க்காத ஒரு நியூ ஃபேஸ் இருந்தால் அந்த எண்ட் கிளைமேக்ஸ்க்கு இது வந்து பிலீவபுளாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சார் வந்து படம் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகணும்னா நம்ம யாராவது ஒரு பெரிய ஆக்டர்ஸ் காஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் சஜஸ்ட் பண்ணி நாங்கள் பேசினோம் கூட. பேசி கதையும் சொன்னோம். நான் ஜஸ்ட் அவங்களோட இதுக்காக நான் பேர் சொல்ல விரும்பலை. பட் அவங்க கதை கேட்டு எண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, அது பண்ணால் இமேஜ் மாதிரி ஒன்று நம்ம இவ்வளோ ஒரு 10-15 இயர்ஸாக இருக்கும், ஒரு இமேஜ் போயிடும், அதனால் அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சார் சினிமா தான் இருந்தாலுமே அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் ஓப்பன் ஆகி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் நினச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ்ன்ற ஒரு படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆமாம் கரெக்ட். பட் அப்படி யோசிச்சாங்க அண்ட் எங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா நாங்கள் நினச்ச அந்த நியூ ஃபேஸ் எங்களுக்கு இவங்க இல்லைன்னு சொன்னதால எங்களுக்கு கிடச்சிது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தட். அவங்க ஏன் அதை யோசிச்சாங்க அதை பற்றி நான் அதுக்குள்ளே போவே இல்லை. உண்மையிலே நானும் வந்து அப்போது இப்படி சொல்கிறாங்களே நான் வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நான் யார்கிட்ட பேசணும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. வி நோ ஈச் அதர் வெரி வெல். ஸோ அவங்க இப்படி சொன்னப்போ ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க, ஓகே ஃபைன். ஏன்னா நானும் ஒரு டவுட்டில் தான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதான் கதை, ஆனால் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொன்னப்போ கிவ் மீ அ டே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணால் அது எப்படி மாறும்னு தெரியல, தப்பாயிடும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தேங்க்யூ, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டை சொன்னப்போ சரி அப்போ ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே போகலான்னு சொல்லி அவங்க டீமில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டா வீடியோ ஒன்று அனுப்பிச்சாங்க. ஓகே.
எப்படி பூஜா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்டா வீடியோ நந்திதாவோட டான்ஸ் வீடியோ அமிச்சாங்களோ இந்த படத்தில், ஓகே அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர் சமீரா வந்து நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்டா வீடியோவில் சுஷ்மிதாவுடைய சில வீடியோஸ் எனக்கு காமிச்சாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்னையில் தான் ஆடிஷன் பண்ணோம். அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி மம்முட்டி சார் அவங்க மீட் பண்ணுற அந்த சீனை ஃபுல்லாக மலையாளமாக இருந்தாலும் அவங்க அதை எடுத்தாங்க. ஷீ இஸ் நாட் மலையாளி, ஆனால் அவங்க அதை பியூட்டிஃபுல்லாக எடுத்தாங்க. அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட இதுதான் கதை, இதுதான் இதுதான் ஆர்க்கு, இதுதான் கதை போய் முடியும்னு சொல்லப்போ அவங்க அதை ரொம்ப ரசித்து உள்ளே வந்தாங்க. ஐ யூ ஷுவர்? ஏன்னா ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில் வந்து இதுக்கப்புறம் அடுத்த படம்லாம் கிடைக்கிறது கஷ்டம், பண்ணாதன்னெலாம் சொல்லுவாங்க. நீ ஆல்ரெடி சில படங்கள் சைன் பண்ணியிருக்க, அவங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை இருக்கும். இல்லை அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை சார். ஐ வாண்ட் பி இன் அ மம்முட்டி சார் GVM ஃபிலிம் அண்ட் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் ஸோ குட். அது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் ஷார்ட் எடுக்கும்போதுமே எல்லாருக்குமே அந்த ஃபீல் கிடச்சிது. அந்த டயலாகாக அவங்க வந்து அது கஷ்டப்படலை, எக்ஸ்பிரஷன்ஸாகவும் அவங்க வந்து ஒரு மம்முட்டி சார் கூட நடிக்கிறோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அதை வந்து ஸ்பாட்டில் சார் கூட நடிக்கும்போது அது அவங்க ஃப்ரேமில் எனக்கு அது தெரியல. அண்ட் அந்த சின்ன சின்ன அப்ரஹென்ஷன் எல்லாமே வந்து அந்த கதைக்கும் அந்த கேரக்டரைசேஷன் கூட ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஷீ இஸ் அ டான்ஸர். ஸோ நீங்கள் பார்த்த அந்த டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து அவ்வளோ பிருந்தா மேம் வந்து ரொம்ப ஒரு 2-3 days கொரியோகிராஃப் பண்ணி சிங்கிள் ஷாட் ஃபுல் ஷாட்டாக நாங்கள் ஷூட் பண்ணோம். பிகாஸ் ஷி இஸ் சச் அன் அக்கம்ப்ளிஷ்ட் டான்ஸர். ஷி வாஸ் ஏபிள் டு டூ தட். ஸோ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் சுஷ்மிதா. நாங்கள் என்ன நினச்சோமோ அது அவ்வளோ ஈஸியாக அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. எனக்கு அதில் ஒரு ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். என்னென்னா பொதுவாக அந்த மேலாக இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள அந்த ஃபீமேல் சம்மந்தப்பட்ட அந்த நளினம் வருது அப்படின்னு சொன்னாலே அவங்க போக 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 என்ன இருந்தாலும் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் வரும் வித் மம்முட்டி சார். ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போகும், அதில் ஒரு சின்ன கைகலப்பு நடக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க பியூராக வந்து ஃபீமேலாகவே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு மேலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க ஃபீமேலாக. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த மேலோட அந்த ஒரு அரகண்ட் அந்த ஒரு பவர் வந்து அவங்க காட்டவே இல்லை. அது வந்து அவங்க ஒரு ஃபீமேலாகவே கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க அப்படின்றது வந்து அந்த இடத்துல அந்த ஆர்க்கு வந்து நீங்கள் ஷீ பிலீவ்ஸ் இன் தட். அதனால தான் அவங்க அந்த ஒரு எஃபர்ட் எடுத்து மாறி இருக்காங்க. அண்ட் நவ் ஷீ ஐடென்டிஃபைஸ் ஆஸ் அ உமன் ஒன்லி. அதில் எந்த விதமான கார்த்திக் இல்லை இதுக்கு மேலே. அண்ட் அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு வந்து நான் ஒரு விஷயம் ஒன்று ஸ்கிரிப்டில் சேர்த்தேன். அவர் உள்ளே வந்துட்டு நம்ம எல்லாருமே முகமுடி போட்டிருக்கோம் லைஃப்பில், நான் உட்பட முகமுடி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி அவங்க நினைக்கிறதுக்கு நம்ம ஒரு முகமுடி போட்டிருக்கோம். ஆனால் அந்த முகமுடியை நீ வந்து ஒரு பொம்பளையாக மாறுறதுக்கு நீ அந்த முகமுடியை எடுத்தது வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று சொல்லுவேன். ஓகே. ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ சம்படி எல்ஸ். இது மட்டும் இல்லைல்ல, ஷீ இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங் எல்ஸ் இன் தி ஃபிலிம். அதனால நான் உன்னை வந்து உன்கிட்ட வந்து நான் இதுக்கு தெரிஞ்சே ஆகணும், நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்பாரு. ஸோ அந்த அவங்க ஒரு உமனாக தான் நான் பார்த்தேன் தவிர நீங்கள் நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ளே நான் போவே இல்லை. என் மைண்ட்லேயே அது இல்லவே இல்லை. ஷீ இஸ் நவ் அ உமன். ஃப்ரம் த பிகினிங் ஆக்சுவலி ஷீ ஐடென்டிஃபைட் ஆஸ் அ உமன் ஒன்லி அண்ட் ஷீ இஸ் நவ் பிகம் தட். அது த்ரூ அவுட்டாகவே மம்முட்டி சார் கூட ஒருத்தர் வருவார். எனக்கு தெரிஞ்ச அவர் யாரோட சன் நினைக்கிறேன், சுரேஷ் கோபி சாரோட சன். அவரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்தது, நாங்கள் பேசினோம். ஓகே. பட் சம் டேட்ஸ் அண்ட் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் சாரோடைய சஜஷனாக தான் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் மூலமாக எனக்கு ஒரு கால் வந்தது. கோகுல் சுரேஷ் கோபி சாரோட பையன். அதுக்கு முன்னாடி துல்கர் கூட ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். நான் இங்கே சென்னையில் மறுபடியும் கோகுல் இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சு நான் போய் மீட் பண்ணேன். பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பாயிஷ் சாம் இருந்துச்சு. ஓகே. ஒரு ஈகராக இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் மாதிரி தெரிஞ்சது, ஒரு பர்சன் மாதிரி தெரிஞ்சது. ஸோ மம்முட்டி சார் கூட நடிக்கும்போது அந்த டாமினிக்கை வந்து ப்ளீஸ் பண்ணோம், அவர் சொல்கிற விஷயங்கள் நம்ம கேட்டு பண்ணோம், எனக்கும் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி வர ஒரு கேரக்டரை நான் ஒரு டக்குன்னு நான் பார்த்துட்டேன். இம்மீடியட்லி வி காஸ்ட் இந்த ஃபிலிம் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அவர் சார் ஒரு ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இவனுக்கு வந்து ரொம்ப என்னை பார்த்தா ஒரு அளவு கடந்த ஒரு மரியாதையும் அதை வந்து ஸ்பாட்லேயும் அவன் காமிச்சிட்டு இருந்தான், நீ அதெல்லாம் காமிக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஒரு பயத்தோடு தான் அந்த படத்தில் நடித்தேன். ஆக்சுவலாக அவன் ஃபுல்லாகவே பைக் ஷாட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பேக்கில் சார் உட்கார வச்சுட்டு எனக்கு வந்து கேமரா ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது கோகுல் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் அவன் ஃபாஸ்ட்டாகவே போகல. கட் பண்ணதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் கேட்டால் சார் நான் எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐ ஹேவ் டு பி கேர்ஃபுல், நோ சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவன் கோகுல். இட் வாஸ் வெரி குட். ஹோண்டாவை எப்படி சார் நீங்கள் அந்த புல்லட் கைண்ட் ஆஃப் பைக் இருக்குல்ல, ஆமாம், அதை எப்படி சார் நீங்கள் காசு பண்ணுறீங்க ஒவ்வொரு படத்துலையும்? பைக் வேணும். அவர் ஒரு அந்த ஹவுஸ் ஓனருடைய கார் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. பட் இவன் ஒரு பைக்கில் வந்தால் அந்த பைக்கை யூஸ் பண்ணிட்டு டக்கு நிறைய இடத்துக்கு போகலாம். அண்ட் நமக்கு பைக் தானே எல்லாமே, அதனால் அந்த பைக் ஃபேக்டர் கண்டிப்பாக உள்ளே வரும்னு சொல்லி பைக் தனியாக ஷார்ட்லாம் அவர் வச்சுருப்போம்.
அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பர்ஸ் கொடுப்பாங்க, ஆமாம் அந்த மேம் கொடுக்கும்போது பின்னாடி டிவியில் கூட அதோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓடிட்டு இருக்கும். ஆமாம், அளவு கடந்து இவ்வளோ அளவா அப்படின்ற மாதிரி. அதை கவனிச்சிருக்கீங்களா? ஓகே. அந்த பைக் மேலே இருக்கிற ஒரு கிரேஸ் தான். அப்சல்யூட்லி. வேற ஒன்றும் இது வரைக்கும் எத்தனை பைக்ஸ் வச்சிருக்கீங்க புல்லட்டு? இனிஷியலாக அந்த ஒரு சுசுகி அது இன்னும் என்கிட்ட இருக்குது. அந்த ஜாப்பனீஸ் என்ஜின் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டைமில் வந்து 1989 எடுத்த வண்டி அது. அது இன்னும் இருக்குது, கொஞ்சம் ரெடி பண்ணணும். அது இல்லாமல் நிறைய பைக்ஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த ஒரு ஒரு ட்ரையம்ஃப் இருக்குது ஆக்சுவலாக என்கிட்ட. ஒரு பைக் இருக்குது அண்ட் 2 புல்லட் இருக்குது என் வீட்டில். உங்கள் கைண்ட் ஆஃப் ஜானர்லேயே இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் தான். இன்னொன்று என்னென்னா, எனக்கு ரைட்டர் வந்து முதல்ல இதுதான் அந்த கன்க்ளூஷன் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படியும் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லிக்க மாட்டாங்க. சொல்லிட்டே வரும்போது லாஸ்ட் உங்களுக்கு அந்த 20 மினிட்ஸ் நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கான அந்த ஒரு ஹை அடிக்குவாங்க. ஓ இவங்க தான் கார்த்திக்ன்றவங்க தான் இவங்களா அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது நீங்கள் கேட்டோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணீங்க சார்? நான் உண்மையிலேயே வந்து, ஆனால் அது சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஆக்டர் ப்ராப்பராக அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி கஷ்டங்களுக்குள்ளே இது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் ஐ லைக் இட் அ லாட். இது வந்து நான் அந்த ஃப்ளோலேயே வந்து அவர் கதை சொல்லும்போதே இது எங்கே போகும் நினச்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது இட் கிராப் மீ. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து மம்முட்டி சார்கிட்ட சொல்லும்போதும் அவரும் கேட்டே இருந்தார், நிறைய டவுட்ஸ் கேட்டார் நடுவில். அப்போ பூஜா எப்போ கிளம்புனா வீட்டில் இருந்து 2 இயர்ஸ் முன்னாடி தான் அவள் கார்த்திகை மீட் பண்ண போனாலா, அப்புறம் 10 நாள் முன்னாடி தான் இப்போ வந்து வீட்டிலேருந்து மறுபடியும் கார்த்திக் அப்படின்னு டவுட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தார். எண்டில் கதை சொல்லும்போது அந்த எண்ட் சொல்லும்போது அவர் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். ஆக்சுவலாக சைலண்ட் ஆகிட்டு இது வேணுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா இருக்குது இதுதான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பாம்பேயில் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட இந்த கதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசினேன். அப்போ அவருடைய ரைட்டிங் டீமை உள்ளே கொண்டு வந்து ஒரு 10 பேர் இந்த ரூமில் உட்காந்துருந்தாங்க. நானும் என்னுடைய பார்ட்னரும் 2 பேரும் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டோரியோட. ஆமாம், ஓகே. ரைட்டர் இல்லை, நாங்கள் 2 பேர் போய் நாங்கள் அந்த கதையை உள்வாங்கிட்டு நாங்கள் ஒன்று பண்ணுவோம்ல, அதான் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் நரேட் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஒரு 1.5 hour நரேஷன் நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அந்த ரூமில் 10 பேர்னா இட் வாஸ் எக்ஸாக்ட்லி டிவைடட் ஆஸ் 5 பேருக்கு இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. 5 பேர் வந்து ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. வேணாம்னு சொன்னவங்க ஏன் சொன்னாங்க தெரியல. ஐ திங்க் ரொம்ப பிசாரான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் அந்த வேணாக்குள்ளே நான் போவே இல்லை. ஏன்னா நான் படம் பண்ணிட்டேன். அவங்க வேண்டான்றது எனக்கு என் மைண்டில் ரொம்ப என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த கதை எனக்கு பிடிச்சி தான் நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த படமாக பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வேண்டான்றது என்ன எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா நான் வந்து படமே பண்ணியிருக்க மாட்டேன் இந்த படம். ஓகே. பட் என்ன அதை பற்றி நான் கவலைப்படல. இல்லை, என் ஒய்ஃப் வந்து கேரளாலேருந்து கிடையாது, அவங்க தமிழ் கிறிஸ்டியன். அவங்க இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த பசுமையாகவும் இருந்துச்சுனாலும் எங்கே இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது. குவீனும் அவர் எனக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி என்னை நோக்கி பாயம் தோட்டா ஆல்சோ. என்னடா என்னை நோக்கி பாயம் தோட்டா என் படமே இல்லைன்னு ரிசீவில் சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் கேட்கணும். இப்போ தான் நீங்கள் அதை கேட்கணும். நான் கேட்கணும்னு நினச்சேன். சரி, தேவையில்லாம நம்ம எதுக்கு பார்த்தேன். இதை எடிட் பண்ணாமல் அப்படியே போடுங்க, ஏன்னா இது நம்ம பிளான் பண்ணல. இல்லை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இதை நம்ம நடிக்கல, நான் நடிகன் தான். அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. இதை இங்கே மாற்றுறதுக்கே ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.